வணக்கம். சொத்து தகராறில் உடன் பிறந்த தங்கையை 24 இடங்களில் வெட்டி கொலை. 6 பேரில் 4 பேர் கைது, 2 பேருக்கு போலீசார் வலைவீச்சு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் நகைக்கடை தெருவை சேர்ந்த காந்தகுமார் என்பவரின் குடும்பத்தில் ஏற்பட்ட சொத்து தகராறு கொலை சம்பவமாக மாறியுள்ளது. போலீசார் தரப்பில் கிடைத்த தகவலின்படி காந்தகுமாரின் தந்தை ராஜேந்திரனுக்கு சொந்தமான 80 சென்ட் நிலத்தை அவரது மகள் தீபா ஆர்த்தியின் மகன்களான யஷ்வர்நாத் குமார் மற்றும் யோக பிரவீன் குமார் ஆகியோருக்கு தான செட்டில்மெண்ட் செய்து வழங்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சொத்தில் தனக்கும் பங்கு வழங்க வேண்டும் என்று காந்தகுமார் தனது தங்கை தீபா ஆர்த்தியிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததாகவும், இது தொடர்பாக இருவருக்கும் இடையே நீண்ட நாட்களாக கருத்து வேறுபாடு இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தீபா ஆர்த்தி சொத்து பங்கு வழங்க மறுத்ததால் ஆத்திரமடைந்த காந்தகுமார் தனது நண்பர்களான ரமேஷ்குமார், மணிகண்டன், சரத்குமார், ஷேக் அகமது, ரமேஷ் உள்ளிட்டோருடன் சேர்ந்து கடந்த 3 வாரங்களாக கொலை திட்டம் தீட்டியதாக போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. நேற்று இரவு சுமார் 11 மணி அளவில் சங்கராபுரம் அருகே காட்டுவாஞ்சூர் பகுதியில் உள்ள தீபா ஆர்த்தியின் வீட்டிற்குள் புகுந்த காந்தகுமார் உள்ளிட்ட 6 பேர் தீபா ஆர்த்தியை சரமாரியாக தாக்கி சுமார் 24 இடங்களில் கத்தியால் வெட்டியதாக கூறப்படுகிறது. இதில் தீபா ஆர்த்தி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தாக்குதலை தடுக்க முயன்ற அவரது கணவர் பாபுவின் இடது கை துண்டானது. பலத்த காயமடைந்த அவர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். தகவல் அறிந்த சங்கராபுரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீபா ஆர்த்தியின் உடலை மீட்டு உடற்கூறாய்விற்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடிய போலீசார் திருப்பாலப்பந்தல் வனப்பகுதியில் பதுங்கியிருந்த 4 பேரை கைது செய்தனர். விசாரணையில் நண்பர் காந்தகுமார் கேட்டுக்கொண்டதன் பேரிலேயே கொலையில் ஈடுபட்டதாக அவர்கள் வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படுகிறது. மேலும் கொலைக்கு பயன்படுத்திய 4 கத்திகளை பழையனூர் ஏரியில் வீசி மறைத்துள்ளதாக தெரிவித்ததை அடுத்து போலீசார் அவற்றை மீட்டு பறிமுதல் செய்தனர். சம்பவ இடத்தில் பயன்படுத்தப்பட்ட 3 சக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. விசாரணை நிறைவடைந்ததாக தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலில் அடைத்தனர். தலைமறைவாக உள்ள ஷேக் அகமது மற்றும் ரமேஷ் ஆகிய இருவரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். உடன் பிறந்த தங்கையை சொத்து தகராறு காரணமாக நண்பர்களுடன் சேர்ந்து கொலை செய்த சம்பவமும், அதில் தொடர்புடைய 6 பேரில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதும் சங்கராபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சொத்து தகராறில் ஏற்பட்ட கொலை சம்பவத்தில் 36 மணி நேரத்தில் கொலை குற்றவாளிகளை போலீசார் கைது செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் வெளிச்சம் செய்தியாளர் முருகன். நன்றி.